சார், எஸ் சிபிஐல இருந்து வந்திருக்காங்க. சிபிஐயா? ஐயோ, பிரசாத் நீயா? சிபிஐன்னு சொன்ன? சார் தான் சார் சொன்னாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால வேலை செய்யறதுனால சுருக்கி சிபிஐன்னு சொன்னேன். ஓ, நான் அரண்டே போயிட்டேன். வாங்க சார். ஆஹா, அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போகுது பிரசாத்? பெருசா ஒண்ணு இல்ல செட்டு. பேங்க் வேலை தானே, மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். உனக்கு மாசம் 30 லட்சம் வந்தாலும் பத்தாதே. எப்படி பத்தம் செட்டு, எப்படி பத்தம்? சொகுசாவே வாழ்ந்து பழகியாச்சு. இது 10 தானே ஃபாரின்ல இருக்கிற இந்தியன்ஸ் என்னோட பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கிற பணத்தை உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ரொட்டேஷன்ல விட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். சாரி செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். வாங்கும்போது இருக்கிற புத்தி திருப்பி கொடுக்கும் போது எவனுக்கு இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் விதி விளக்க என்ன? அப்புறம் இன்னைக்கு நைட்டு கோகிலாவுக்கு சொல்லிடுவா. பேச்சம் மாத்தாத செட்டு. நீ கொடுக்க வேண்டிய 1.5 கோடின்னு ஒரு வாரத்துல என் பேங்க்ல கட்டி ஆகணும். நான் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன். கடை வேற நஷ்டத்துல ஓடுது. உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே இதுதான். திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு என்ன வேணாலும் பண்ணிடுவேன். இப்படி எல்லாம் இல்லைன்னா உன் கூட பிசினஸே பண்ண முடியாத செட்டு. கஷ்டம் நஷ்டம் கணக்குல வர்றது கோல்டு தானே இது. இதோட வர்த்தன ஒரு 3.25 கோடி இருக்குமா? கரெக்டா சொல்ற. நீ நிஜ சிபிஐ விட மோசமான ஆளுப்பா. மொத்தமா எடுத்துக்கவா? வேண்டாம். ஒரு வாரத்துல நாளைக்கே பணம் கொடுத்துறேன். வா. குரு, குரு, I'm sorry, Guru. சாரி. 4 நாளா உன்னை பார்க்காம பேசாம நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிரு குரு. வா, வீட்டுக்கு போலாம்.